அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, மாணவர்களே, இந்த ஜும்மாவுடைய நன்னேரத்தில் அவனுடைய இறை இல்லத்தில் ஆரம்ப முதலாக ஒன்றிணைத்த வல்லவராம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழ் முறித்தாவதாக. இன்றைய சூழல் என்பது, உலக சூழல் என்பது முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா என்றால், முஸ்லிம்களுக்கு, குறிப்பாக இந்தியாவில் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு பாதகமாக சூழல் தான் இருக்கிறது. பொதுவாக செய்தித்தாள்கள், ஊடகங்கள் எங்கே சென்றாலும் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது முஸ்லிம்களுக்கு இடையிலே ஒரு விரக்தி நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகிறது. ஆங்கிலத்தில் இஸ்லாமோபோபியா என்று சொல்வார்கள். இஸ்லாமிய வெறுப்பு என்பது பரவலாக இருக்கிறது. இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலகளாவிய லெவல்களில் இருக்கிறது. முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கின்ற நாடுகளில் கூட அமைதியான ஒரு சூழல் இருக்கிறதா என்றால் இல்லை. இந்தியாவை பொறுத்தவரையில் கடந்த 100 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்திருக்கிறது. ஏதோ 2014க்கு பிறகு தோன்றிய ஒரு பிரச்சனையாக இதை நாம் பார்க்க முடியாது. இது 100 ஆண்டுகளாக உள்ள ஒரு பிரச்சனை. முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சிந்தனை போக்கு என்பது, முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு என்பது திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. அடிப்படையான காரணம் என்ன என்றால், ஒரு முஸ்லிமாக இருப்பதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. இஸ்லாத்தை பின்பற்றினால் அது ஒன்றே அடிப்படையான காரணமாக போதுமானது. இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு முஸ்லிம்கள் ஆற்றிய பங்களிப்பு, புத்தகங்கள் இருக்கு, உரைகள் இருக்கு, இதெல்லாம் யாருக்கும் தெரியாதில்லை, எல்லாருக்கும் தெரியும். இங்கே முஸ்லிம் என்ற ஒரே ஒரு காரணத்தாகத்தான் வெறுக்கப்படுகிறார்கள், வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இதை மறந்துவிடக்கூடாது. எல்லா பகுதியிலும் இல்லாட்டாலும், நம் பகுதியில் குறைவாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இன்று இங்கே தமிழ், உருது, இல்லை பணக்காரன், ஏழை, இந்த பாகுபாடில் எங்கேயுமே படித்தவன், படிக்காதவன், இந்த பாகுபாடை பார்த்து வெறுப்பு இல்லை வன்முறை நிகழ்த்தப்படுகிறதாண்டா? இல்லை. உலகளாவிய லெவலில் இவன் அஹ்லு சுன்னா முஸ்லிம், இவன் ஷியா முஸ்லிம் என்பதற்காக பிரித்து பார்த்து முஸ்லிம்கள் உள்ளாக்கப்படுவதில்லை வன்முறைக்கும் அநீதிக்கும். முஸ்லிம் போதுமானது. இன்று ஈரானுக்கு எதிரான போர் சூழலில் அங்கே ஷியா சுன்னி என்ற பிரச்சனை எல்லாம் இல்லை, முஸ்லிம்கிறவர் தான் காரணம். இவ்வளவுதான். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அமெரிக்காவிலும் சரி, ஐரோப்பிய நாடுகளிலும் சரி, மேற்குலகத்திலும் இது நிதர்சனமாக அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள். அங்கே இந்த பிரிவுகளோ இல்லை குழுக்களையோ பார்த்து யாரும் வன்முறையை கட்டவிழ்ப்பது அல்ல. தலப்பாக்கெட்டு இருந்தால் கூட அதை தாக்கப்படுகிறார்கள். சீக்கியர்கள் கூட தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இஸ்லாம் என்பதை நீங்கள் பின்பற்றினால், உங்களுடைய அடையாளங்கள் இருந்தால் இது எதிர்பார்க்க வேண்டும். அவ்வளவுதான். இதெல்லாம் என்ன குறிக்கோளை நோக்கி இது செய்யறாங்க அப்படிங்கிறத முதல் வழங்கிக்கணும். இது எவ்வாறு அணுக வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய சாரம். ஆனால் அதற்கு முன்பாக என்ன குறிக்கோளுக்காக இது செய்யப்படுகிறது? ஒன்று, நல்லா வழங்கிக் கொள்ளணும். இங்கே இஸ்லாத்தை தவறாக சித்தரிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கிறது. இரண்டாவதாக, முஸ்லீம்கள், இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் என்பவர்கள் எப்பொழுதும் பய உணர்வில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. எப்போதுமே ஒரு பயத்தில், அச்சத்தில், ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதில் இருக்கணும். மூன்றாவதாக, இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறைய வேண்டும் என்பதற்காக. நான்காவதாக, இஸ்லாத்தை நோக்கி முஸ்லிம்கள் திரும்ப கூடாது என்பதற்காக. ஏன்னா அப்படி வந்தா உங்களுக்கு தான் கதி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. மிக முக்கியமான ஒரு காரணம், முஸ்லிம்களே, ஒரு வார்த்தையில் சொல்ல போனா, முஸ்லிம்களே நிராகரிப்பின் பக்கமோ அல்லது தீவிரவாதத்தின் பக்கமோ திருப்ப வேண்டும் என்பதற்காக. விரக்தி நிலை வந்துச்சுன்னா அடுத்தது எங்க தான் போவாங்க? தீவிரவாதத்தின் பக்கம் போவார்கள். இன்று உலகத்தில் பார்க்கின்ற சூழல்களில் இதுதான் மிக முக்கியமான அடிப்படை. ஆக இதுதான் அடிப்படை குறிக்கோள். அப்போ மொத்தத்தில் பார்த்தா முஸ்லிம்கள் பணிந்து விட வேண்டும், தங்களுடைய நம்பிக்கை விட்டுவிட வேண்டும், அல்லது தீவிரவாதத்தின் பக்கம் போயிட வேண்டும். இந்த மூணு தான். ஒன்று சரண்டர் ஆயிரு, இல்லை விட்டுரு, உன்னுடைய மார்க்கத்தை விட்டுடு, அல்லது தீவிரவாதத்தின் பக்கம் ஆயுதத்தை தூக்கி அழிச்சு உன் பேரை கெடுத்து, இஸ்லாத்தின் பேரை கெடுத்து, எல்லாரையும் கெடுத்து விடு. இந்த மூணுல ஏதாச்சும் ஒண்ணுதான் இதை நோக்கமாக இருக்கிறது. இந்த சூழலில் நாம உணர்ச்சி பூர்வமாக சிந்திப்பதை விட்டுவிட்டு கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். இது எவ்வாறு அணுக வேண்டும் என்பது.
ஆக நாம ஒரு விஷயத்தை சோதனைன்னு நினைக்கிறோம். இது சோதனை அப்படிதானே. ஃபித்தன் என்று அரபியில ஒரு வார்த்தை குர்ஆன்ல வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஒன்று பலா, இன்னொன்று ஃபித்தன். குழப்பம் என்று ஃபித்னாவை நம்ம சொல்லிடுவோம், ஆனால் அது சோதனைக்கும் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. இந்த ஆயத்தை எல்லோருக்கும் தெரியும். நாம் உங்களை சோதிப்போம். இங்க அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை பலா. நாம் உங்களை சோதிப்போம், சிறிதளவு அச்சத்தாலும் பசியாலும் உடைமைகள் மற்றும் உயிர் இழப்புகள் அல்லது வியாபார பொருட்கள் விளை பொருட்கள் இழப்பினாலும் உங்களை நாம் நிச்சயமாக சோதிப்போம். யாருக்கு நீங்கள் வந்து உங்களை நபியை நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். யாருக்கு என்றால் இந்த சூழலையும் இந்த மாதிரியான ஒரு சூழலையும் யார் பொறுமையை மேற்கொள்கிறாரோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லிவிடுகிறார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உடைமை உயிர் இந்த 2 விஷயத்திலும் சோதிப்பதை தாண்டி 3ஆவதாக ஒரு விஷயத்தை சொல்கிறான். லதபுலுவன்ன ஃபி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய செல்வங்களிலும் உங்களுடைய உயிர்களிலும் நாம் சோதிப்போம். வல தஸ்மஉன்ன மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல் லதீன ஷரகு அதன் கதீரா, நீங்க கேள்விப்படுவீர்கள் எதை உங்களுக்கு வேதனை தரும் விஷயங்களை 2 சாராரிடம் வந்து கேட்பீங்க அடிக்கடி. 1 இதற்கு முன் வேதம் வழங்கப்பட்ட சமூகம், 2 இணை வைப்பாளர்கள். மொத்த உலகத்தில் இந்த இருக்கிற முஸ்லீம் அல்லாத மக்களை பிரிச்சிட்டிங்கன்னா இந்த 2 தான் வரும். 1 இணை வைப்பாளர்கள் இருப்பார்கள், இல்லை ஏற்கனவே வேதம் வழங்கப்பட்ட மக்கள் இருப்பார்கள். இவர்களிடமிருந்து இஸ்லாத்தை குறித்தும் முஸ்லிம்களை பற்றியான தவறான நமக்கு வேதனை தருகின்ற வசை மொழிகளை நீங்கள் கேட்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். வஇன் தஸ்பிரு வத்தகு ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், இதில் வந்து யார் பொறுமையும் இறையச்சத்தை கொண்டு மேற்கொள்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த செயல் செய்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆக உயிரிழப்பு, உடைமை இழப்பு, பசி, பயம் தவிர சில விஷயங்களை கேட்போம். இன்னைக்கு வந்து இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரம் என்பது இந்த கடைசி கேட்டகரியில் வருது. நீங்கள் குர்ஆனுக்கு எதிரான பிரச்சாரத்தை பார்க்கலாம், இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கை ரீதியான எதிர் பிரச்சாரங்களை பார்க்கலாம், திருக்குர்ஆனில் உள்ள வசனங்களை தவறாக சித்தரிக்கப்படுகின்ற போக்கை பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறாக படம் எடுப்பது, வீடியோ எடுப்பது, புத்தகம் எடுப்பது, கார்ட்டூன் வந்து இப்படி எல்லாமே இந்த கேட்டகரியில் வரும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது மாதிரி குர்ஆன் வசனங்கள் அருளப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவர்களை பற்றி கூட இது மாதிரி தவறான பிரச்சாரம் வருங்கிறத இன்டைரக்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்கிட்டான். அப்போ இறைவன் முன்னறிவிப்பு செய்கின்றான், இப்படியெல்லாம் நீங்கள் கேட்பீர்கள், என்ன செய்யணும் என்பது. ஆக சோதனை என்பது இருக்குமா? இருக்கும். சோதனை இல்லாமல் நீங்கள் போக முடியாது. அப்போ ஏன் சோதிக்கப்பட வேண்டும்? இது ஒரு கேள்வி. ஒரு போன் மார்க்கெட்டுக்கு வருதுன்னா டெஸ்ட் பண்ணப்படணும். ஒரு மருந்து மார்க்கெட்டுக்கு வரணும்னா டெஸ்ட் பண்ணப்படணும் இல்லையா? டெஸ்டட் ஓகேன்னு ஒரு சிம்பிள் கொடுக்கணும். பரிசோதித்து பார்த்து குவாலிட்டி கரெக்ட்னு சொல்லணும். சுவனம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. உள்ள போனா திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்றேன், சுவனம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. உள்ள போனா திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை, வர முடியாது. ஹாலிதின் ஃபீஹா, நரகத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றது சுவர்க்கத்துக்கு நமக்கு நம்பிக்கையாளர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பரிசு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சுவனத்துக்கு அவ்வளவு ஈஸியா போக முடியுமா? இல்லையா? நீங்க போயிட்டு திருப்பி வந்துட்டுலாம் போயிட்டுலாம் இருக்க முடியாது. ஒன்ஸ் போனா முடிஞ்சிச்சு. அப்போ சோதிக்கப்படாமல் உங்களை அந்த சூனத்துக்குள் இறைவன் விட்டு விடுவானா? நம்மை விட்டு விடுவானா? ஒரு சாதாரண பரீட்சையில் டிகிரி கொடுப்பதற்கு எத்தனை பரீட்சைகள், பாடங்கள் மாணவர்களுக்கு தெரியும், கல்லூரி மாணவர்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண ஒரு சர்டிபிகேட், எஸ்எஸ்எல்சியா இருக்கட்டும், ஹையர் செகண்டரியா இருக்கட்டும், அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், பிஹெச்டின்னு ஒன்று இருக்குது, முனைவர் பட்டம். பாருங்க என்னென்னலாம் பண்றாங்க. தியரி எழுதணும், ப்ராக்டிக்கல் எழுதணும், வைவா இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், எக்ஸஸ் எல்லாம். கடைசியில் ஒரு பிஹெச்டி முனைவர், முன்னாடி ஒரு டிஆர் டாக்டர் பட்டம், அவ்வளோதான். அப்போ இத்தனை சோதனைகளும் இத்தனை டெஸ்ட்டும் பாஸ் ஆன பிறகு கொடுக்குறாங்க. ஒரு வேலை வாய்ப்புக்கு உள்ள போறதால அத்தனை டெஸ்ட். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுக்கு இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான உயர் சிவில் சர்வீஸ்க்கு போனா எத்தனை கட்டங்கள். சுவனம் என்பது எல்லாத்தையும் விட பரந்த விஷயம், நிரந்தரமானது, இன்ஃபினிட். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு உள்ள போறதுக்கு நாம் சோதிக்கப்படாமல் எப்படி போக முடியும்? ஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா, நீங்கள் நம்பிக்கை கொண்டோ என்று ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு லா யுஃப்தனூன்,
நீங்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்கள் என்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். நான் நம்பிக்கை கொண்டோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹ்லுல் ஜன்னah, கலிமா சொல்லிவிட்டீர்கள் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சோனம் சென்று விடுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அன்கபூத்துடைய ஆரம்ப வசனம் இது. என்ன சொல்றாப்ல, நீங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லி விட்டுவதால் நீங்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்களா? அப்போ ஒரு டெஸ்ட் இருக்கும். وَلَقَدْ فَتَّنَّ الَّذِينَ مِنْ قَبْلِكُمْ فَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ. எதுக்காக சோதிக்கப்படணும்? எதுக்காக சோதிக்கப்படணும்? முதல்ல சொன்ன மாதிரி சுவனத்துக்குள்ள போகணும்னா சோதிக்கப்பட வேண்டும். சரி, சுவனத்துக்குள்ள யாரை விடுறது, யாரை விடக்கூடாது, அதற்கு ஒரு அளவுகோல் இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அளவுகோலை சொல்லுகின்றான். அதே சூரா அன்கபூத்துடைய அடுத்த ஆயத்துல யார் உண்மையாளர் யார் பொய்யர் என்பது தெளிவுபடுத்த வேண்டும். நான் நம்பிக்கை கொண்டேன், நான் ஈமான் கொண்டேன் என்று ஒருத்தர் வாயளவுல சொல்லலாம். ஆனால் அவன் உண்மையிலே சொன்னானா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தெரியும். ஆனா மறுமையில இறைவன் எல்லாம் அறிந்தவன், மாலிக் யௌமித்தீன், அவனுக்கு தெரியும் யாரை சோனத்துக்கு அனுப்ப வேண்டும், யாரை அனுப்பக்கூடாது என்று. ஆனால் தெளிவாக இவனுக்கு சர்டிஃபைடா தெரியும் நான் சோனவாசி என்று. இந்த மனிதனுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் நான் நரகவாசி என்று. ரிசல்ட் வரும்போது நான் ஃபெயில்னு அவனுக்கு முதல்ல தெரியும். தெரியாமல் ஒருத்தர் ஃபெயில் ஆக மாட்டான் இல்லையா? அதே போல் நரகவாசிக்கு நான் ஏன் நரகத்துக்கு செல்கிறேன் என்பது தெரியணும். சோனவாசி நான் ஏன் சோனத்துக்கு செல்கிறேன் என்பது தெரியணும். அப்போ உண்மையிலே நான் நம்பிக்கை கொண்டேன் என்று உண்மையை படுத்தினானா இல்ல பொய்யாக சொன்னேனா என்பது எப்பொழுது தெரியும் இந்த உலகத்தில் என்றால் டெஸ்ட், சோதிக்கப்பட வேண்டும். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து அதே சூரா அன்கபூத்துல தொடர்ந்து வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இந்த சோதனை என்பது இல்லாமல் நாம மனிதர்கள் விட்டுவிடப்பட மாட்டாங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். பொதுவாக நம்ம சோதனை வந்தா என்ன சொல்லுவோம்? தண்டனை. தண்டனை ஒரு சோதனைனா நம்ம மைண்ட் செட்ல என்ன வரும்? ஒரு சுனாமி, பூகம்பம். சுனாமி இந்தோனேசியாவில் வரும்பொழுது மக்கள் ஃபத்வா கொடுத்தாங்க, அவர்களுக்கு அது தண்டனை. ஒவ்வொரு ஆளும் எல்லாத்துக்குமே தண்டனை. உண்மையிலேயே எல்லா சோதனையும் தண்டனையா? இது ஒரு கேள்வியை நாம் எழுப்பப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூரா அன்கபூத்தினுடைய 10வது வசனத்தில் தொடர்ந்து சொல்கின்றான், மனிதர்கள் சிலர் உள்ளனர், நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இறைவன் வழியில் அவர்கள் சோதிக்கப்பட்டால் அது இறைவனிடமிருந்து வந்த தண்டனையாக அவர்கள் கருதுகின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா சோதனையும் தண்டனை இல்லை. சோதனை என்பதனுடைய நோக்கம் என்ன? தண்டிப்பதா? அப்போ சோனம் நரகம். அதனால் சோதனையுடைய நோக்கம், இலக்கு என்ன? எதற்காக இறைவன் நம்மை சோதிப்பான் என்றால் மறுமையில யாரை உள்ள உடனும் யாரை வெளியே வைக்கணுங்கிறத டிசைட் பண்ணுவதற்கு டெஸ்ட் பண்றான். ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் சிறந்தவர் என்பதை செயல்கள் மூலமாக நம்ம நிரூபிக்கணும். இதுதான் மிக முக்கியமானது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்தில் மறுபடியும் சொல்லுகின்றான், வல யஹ்லமன்ன அல்லாஹு அல்லதீன ஆமனு வல யஹ்லமன்னல் முனாஃபிகீன். இந்த பொய்யர்னா யார்? நயவஞ்சகர். சூரா அன்கபூத் என்பது மக்காவில் அருளப்பட்டது. சூரா அன்கபூத் 29வது அத்தியாயம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக அருளப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அருளப்பட்டது, சொல்ல போனா ஹிஜ்ரத்துக்கு முன்னால. அப்ப இங்க எங்க முனாஃபிக் வந்தாங்க? முனாஃபிக் என்பது நயவஞ்சகர்கள் என்பது மதீனாவுக்கு போன பிறகு வந்தது. அந்த கேட்டகரி அப்படிதான் வரலாற்றுல. ஆனால் இது நம்மை பார்த்து இன்னைக்கு பேசுகிறது. அதுதான் முக்கியம். உண்மையிலே நாம் நம்பிக்கை கொண்டோமா இல்ல நயவஞ்சகம் நம்ம உள்ள இருக்குதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். நமக்கு நாமே டெஸ்ட். ஆக அன்பானவர்களே, இது மிக முக்கியமானது. சோதனை உண்டு. நாம் எதெல்லாம் சோதனை நினைக்கிறோமோ அது மட்டுமல்ல சோதனை. இழப்புகள் மட்டுமல்ல, கிடைப்பும் சோதனை. நமக்கு வரலப்படுகின்ற அருளும் சோதனை. அரபு நாடுகளுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட பெட்ரோல் சோதனை. பாஸ் ஆயிட்டாங்களா, ஃபெயில் ஆயிட்டாங்க, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அப்போ நாம் வழங்கியும் சோதிக்கிறோம், எடுத்தும் சோதிப்போம், ரெண்டுமே இருக்கிறது. அப்போ சோதனை என்பது இருக்கும். சோதனை என்பது இறை நியதிகளில் ஒன்று. அந்த சோதனையை விட்டு நாம் எப்பொழுதும் யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. சாதாரண முள்ளு குத்துறதும் ஒரு சோதனை, காய்ச்சல் வருவது ஒரு சோதனை, நோய் வருவது ஒரு சோதனை, இழப்புகள் சோதனை, பசி சோதனை மட்டுமல்ல, கிடைப்பும் சோதனை. மற்றவர்களிடமிருந்து ஏச்சு பேச்சு கேட்பதும் ஒரு சோதனை. இப்படிப்பட்ட இடங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்வோம் என்பது பின்னாடி பார்ப்போம். ஆக சோதனை என்பது இருக்குமா? இருக்கும்.
எதற்காக சோதிக்கப்பட வேண்டும் என்றால் சுவனம் செல்வதற்கான வழிமுறையை, கேரக்டர். யார் உண்மையாளர் யார் பொய்யர் என்பது பிரித்து அறிவிக்கப்பட வேண்டும். யார் உண்மை நம்பிக்கையாளர்கள், யார் நயவஞ்சகர்கள், யார் ஈமான் கொண்டவர்கள், யார் முனாஃபிகீன்கள் என்பது பிரித்து அறிவிக்கப்பட வேண்டும் என்பது இறைவன் வகுத்த விதி. இதுல மாற்றம் கிடையாது. அன்பானவர்களே, இப்பொழுது வாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சோதனையான சூழல்களில் நம் மீது உள்ள பொறுப்புகள் என்ன செய்யணும்? நம்பர் 1, சோதனையில் பொறுமை. ரொம்ப கேஷுவலா நம்ம சொல்லிடுவோம். ஏதாவது ஒரு மூத்து வந்தா என்ன சொல்லுவோம்? சபர் பண்ணுங்க, பொறுமையோடு இருங்க, இல்லையா? யாராச்சும் செல்வந்தரை பார்த்து பொறுமையோடு இருக்குன்னு சொல்லுவோமா? இப்பதான் சொன்னேன், செல்வந்தரும் செல்வமும் என்னதான்? சோதனை தான். வறுமையும் சோதனை தான். குழந்தைகள் அதிகமாக இருப்பதும் சோதனை தான். குழந்தைகள் இல்லைனாலும் சோதனை தான். உயிர் இழப்பும் சோதனை தான். உயிரோடு வாழ்வதும் சோதனை தான். அப்போ சோதனை வரும் பொழுது பொறுமைனா என்ன அர்த்தம்? சரி, கிடைப்ப விட்டுருவோம், பாசிட்டிவ் விட்டுருவோம், நெகட்டிவ் மட்டும் எடுப்போம். நமக்கு வர்ற கஷ்டங்கள்ல பொறுமையை நம்ம சொல்றோம், இல்லையா? அப்படிதான் சொல்லுவோம், சப்ரன் ஜலீலா, நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் இறைவனிடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் யாரோட இருக்கிறான்? பொறுமையாளருடன் இருக்கிறான். அந்த வசனம் என்பது என்ன அர்த்தம்? கஷ்டத்துல சும்மா இருக்கிறது அர்த்தமா? ஏதாச்சும் செய்யணுமா? பொறுமை என்றால் சும்மா இருப்பதற்கு பேர் பொறுமை அல்ல. பொறுமை என்றால் சும்மா இருப்பது அல்ல. அப்போ பொறுமைனா என்ன, சபர்னா என்ன என்றால் நம்மளுடைய நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்றால் நம்ம எந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறோமோ அதிலிருந்து இறங்கி விடக்கூடாது. என்னுடைய ஈமானை, என்னுடைய இறை நம்பிக்கையை நான் இழந்து விடக்கூடாது. என்ன இவ்வளவு கஷ்டம் வந்துருச்ச, ஆண்டவன் இருக்கானா கேட்கிறாங்களா இல்லையா? எப்பா உங்க நாட்டில் தான் எல்லாரும் முஸ்லீம்கள் அடிச்சுட்டு இருக்காங்க, அல்ல எங்க போனாரு கேட்கிறாங்களா இல்லையா? இதுதான் பொறுமைக்கு வைக்கிற சோதனை. அப்போ பொறுமை இழந்து விடக்கூடாது. இந்த பொறுமைனா என்ன? சும்மா இருக்கிறதா என்றால் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இந்த வசனம் போர் சூழலில் அருளப்பட்டது, மறந்துடக்கூடாது. தொழுகை கொண்டு பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்கின்ற அந்த வசனம் என்பது போர் சூழலில் அருளப்பட்டது. அடுத்த வசனத்துல அதற்கான பதிலை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வல தகூலு லிமன் யக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். இறைவன் வழியில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யா, அவர்கள் உயிருடன் இருக்கின்றார். வலாக்கின் லா தஷ்குரூன், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸும் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். மறுபடியும் சபர், சாபிர், பசியோடும் ஏற்கனவே சொன்ன அந்த ஆயத். அப்போ இறைவன் குறிப்பிடுவது நல்லா விளங்கிடுங்க, சபர் பொறுமை என்றால் என்ன? அப்போ ஒரு போர் சூழல்ல பொறுமைனா என்ன? இப்போ வாங்க, ஒரு போர் சூழல், இப்ப அப்படி ஒரு சூழல் இல்லை, இருக்கிறதே கஷ்டமான சூழல் என்னதான்? போர் சூழல் தான். போர் சூழலில் பொறுமை என்றால் என்ன என்றால் அந்த இடத்துல நாம எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது, எதை செய்யணுமோ அதை செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த போர் சூழலில் நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் சொல்லப்படுது. பொறுமைனா என்ன அப்படிங்கிறது. நாம பொறுமைனா என்ன வழங்கி வச்சிருக்கிறோம் என்றால் என்ன? சும்மா இருப்போம் இல்ல. والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்துல் பிர் என்ற ஒரு வசனம் வைத்திருக்கிறான். நன்மைனா என்ன என்று சூரா பக்ரால படிச்சு பாருங்க, 177வது வசனம். முகத்தை எங்க திருப்புறது, மேற்கே கிழக்கை நோக்க திருப்புவதில் அல்ல நன்மை என்பது. லைசல் பிர் அன் துவல்லு வஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப், அப்படி அல்ல. அதுல எல்லாம் நன்மை, நன்மைனா என்னன்னு ஒரு பட்டியலிடும். அந்த பட்டியலுடைய கடைசி வசனம் தான் பார்த்ததை நான் ஓதுனேன். என்ன அர்த்தம்னா, வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வல்-ضراء, வறுமையின் போதும் போர் சூழலிலும் சபரை யாரை? சாபிர், யார் பொறுமையை மேற்கொள்கிறார் அவர்கள், அதுவும் நன்மை, அவர்கள் தான் சதக்கு, அவர்கள் தான் உண்மையாளர்கள், அவர்கள் தான் முத்தகீன்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிக்கின்றார். சரி, வறுமை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சும்மா இருப்போமா? காலேஜ் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ணுவோம்? ஃபீஸ் கட்டணும், சும்மா இருப்போமா? அதற்கான முயற்சியை செய்வோம். அந்த வறுமையை போக்குவதற்காக ஆகுமான வழியில முயற்சி செய்வோம். இங்க எங்க சபர் வந்திருக்கு? வறுமையில சபர்னா என்ன? சும்மா இருக்கிறது இல்ல, அது எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறோம். வறுமையில சபர்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், எல்லா வேலையும் பார்ப்போம். கடன் வாங்க போவோம், கஷ்டப்படுவோம், உழைப்போம், ஏதாச்சும் ஒரு வழியில இந்த வறுமையை, அந்த கஷ்டத்தை நீக்குவோம், அந்த கடனை நீக்கணும்னு பாடுபடுவோம். அடுத்த வார்த்தையை மறந்துட்டோம் பார்த்தீங்களா?
போர் சூழலில் வறுமைன்னா இது சபர்னா என்ன அர்த்தம்? சும்மா இருக்கு. அப்போ முஸ்லிம் சமூகத்திற்கும் உலகத்தில் ஒரு சூழல் ஆபத்து வரும்போது சும்மா உட்காந்துட்டு இருக்க கூடாது. அந்த ஆபத்தை நீக்குவதற்கு, அப்படி ஒரு சூழல் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அவ்வளோ செய்யணும். இந்தியாவுடைய சூழல்ல அதை நாம் பல காலங்கள் விட்டு விட்டோம். இன்றைக்கு ஆபத்து வருகிறது என்றால், ஆபத்து வந்துச்சு என்றால், அதுக்கு முன்னாடி நாம இப்படி ஒரு சூழலை, இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு நம்மளை ஆட்சி செய்யும் என்பதை எதிர்பார்க்காமல் விட்டது ஆபத்து. அப்ப அந்த ப்ரிப்பரேஷனை விட்டுட்டோம். ஆக சும்மா இருப்பது அல்ல பொறுமை, அதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்ய வேண்டும். இரண்டாவதாக வரலாற்றிலிருந்து படிப்பினைகள் பெற வேண்டும். வரலாற்றிலிருந்து படிப்பினைகள் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல வரலாறு பேசுறதே படிப்பினை பெறுறதுக்காக, கதையை கேட்பது அல்ல. அதனால் தான் குர்ஆன்ல நபிமார்கள் வரலாறு முழுக்க முழுக்க கதையாக இருக்காது, படிப்பினைகள் மட்டும்தான் இருக்கும். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டமான சூழல்ல சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ் என்னால் முடியல. கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் கஅபத்துல்லாஹ்ல செவர்ல சாஞ்சிருக்கும் போது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு துன்பங்கள் தொந்தரவுகள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு காலத்தில் கப்பாப் இருந்தாங்க. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, கப்பாபே உங்களை அந்த நிராகரிப்பாளர்கள் எப்படி கஷ்டப்படுத்துனாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு, தங்களுடைய ஈமான் அதிகப்படுத்துறதுக்காக. கப்பாப் ரலியல்லாஹு அதுவரை உயிரிழந்து வாழ்ந்தார்கள். தங்களுடைய ஆடை விலைக்கு முதுகை காட்டினார்கள். முதுகை போட சல்லடையாட்ட ஓட்டை இருந்துச்சு, சதைகள் பிஞ்சி என்னை நெருப்புல மேல வச்சு சுட்டார்கள். கொழுப்பு தோல் கரிஞ்சி ஓட்டை விழுந்தது. அந்த ஓட்டை தழும்புதான் இது. எதற்கு? இப்படிப்பட்ட ஒரு ஹப்பாப் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஷ்டத்தை சாயித்துக்கு முடியாம கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ் எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் துஆ செய்யக்கூடாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்திருந்தவர்கள் எழுந்து உட்கார்ந்தார்கள். அவர்கள் முகம் மாறியது, முகம் சிவந்தது. அவர் கேட்டது என்ன தப்பு? என்ன தப்பு? அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கிறது தெரியுது. ஆனால் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சிவந்தார்கள் என்றால், என்ன துஆவை எதிர்பார்த்திருக்காங்க? எதிரிகள் அழிக்கப்பட வேண்டும் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை நபி, துஆ கேட்கல. அந்த நபி வாயத்திலிருந்து அவர்களை அழிப்பதற்காக மற்ற நபிமார்கள் கேட்ட மாதிரி கேட்டிருந்தா இன்னைக்கு காலித் பின் வலீத் இல்ல, அமர் பின் ஆஸ் இல்ல, இல்லையா, எத்தனையோ முக்கியமான சஹாபாக்கள் இல்ல, என்ன ஆயிருக்கும்? ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கல. அதனால் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கப்பாபே நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். ஒரு காலம் இருந்துச்சு, இதற்கு முன் வாழ்ந்த நபிமார்களுடைய உம்மத்தவர்கள் இதுபோது சோதிக்கப்பட்டார்கள். அவர்களில் பலர் குழியில் நிறுத்த வைக்கப்பட்டு இருகூறாக பிளக்கப்பட்டார்கள். இரும்பு சீப்புகளால் அவர்கள் சதைகள் பீத்து எடுக்கப்பட்டன. ஆனால் அவர்கள் தங்களுடைய ஸ்டாண்ட்ல இருந்து, நம்பிக்கையிலிருந்து இறங்கி விடவில்லை என்று சொல்லிவிட்டு ஒரு சப செய்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு காலம் வரும் ஹப்பாபே, யமனுடைய ஒரு பகுதியை சொல்றாங்க, ஹதரமௌத் சனா, அதிலிருந்து நீங்கள், அது ஒரு ஆபத்தான, அந்த நேரத்தில் ஆபத்தான ஒரு இடம், இங்கிருந்து அந்த இடத்துக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் மக்கள் செல்வார்கள் என்று சொன்னார். அன்பானவர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை குறித்தான ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். அம் ஹஸிபதும் அன் துத்ஹுலுல் ஜன்ன வலம்மா யஹதீகும் மஸலல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் அம் ஹஸிபதும் அன் தத்ஹுலுல் ஜன்ன, நீங்கள் சுவனம் ஈஸியாக சென்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? மஸலல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னெடுந்தவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் இல்லாமல், சோதனை இல்லாமல் நீங்கள் எளிதில் சுவனம் சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா? மஸ்ஸக்கஹுல் பஅஸாஇ வல்-ضراء வஸுல்ஸில ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். அவர்களும் அன்னைக்கு அந்த நபிமார்கள் கூட இருந்தவர்களும் என்ன பண்ணாங்க? அலைக்கழிக்கப்பட்டார்கள். கேட்டார்கள், எப்பொழுது எங்களுக்கு இறை உதவி வரும் என்று. சொல்லப்பட்டதால இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், வெகு சீக்கிரத்தில் இறை உதவி வரும். அன்பானவர்களே, எவ்வளவு முக்கியமான ஒரு வசனம். மறுமையில வெற்றி என்பது, சுவனம் செல்வது என்பது அவ்வளவு ஈஸி இல்லை. இதற்கு முன் வாழ்ந்த சமூகமும் இதே மாதிரி சோதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக வரலாற்றிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். மூணாவதாக, எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இப்ப சொன்ன ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு எடுத்துக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழைய வரலாறு மட்டும், கதையை மட்டும் சொல்லிட்டு போகல. ஹப்பாபே பொறுமையே சொல்லிட்டு போகல. ஒரு காலம் வரும், யமன்ல இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்கள் எந்த அச்சமும் இல்லாமல் போவீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? யமன் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும் என்று சொன்னார்கள். முன்னறிவிப்பு. சந்தோஷப்பட வேண்டும். ரோமருடைய 2 தலைநகரம் வெற்றி கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதல் தலைநகரம் வெற்றி கொள்ளப்பட்டச்சு, இஸ்தான்புல் என்று சொல்லப்படுகின்ற இன்றைக்கு
துருக்கியினுடைய மிக முக்கியமான நகரம். ஆனால் அந்த இஸ்தான்புல் வெற்றி கொள்ளப்படுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து 700 வருடங்கள் ஆச்சு. இரண்டாவது தலைநகரம் இன்னும் வெற்றி கொள்ளப்படவில்லை. அப்போ ஒரு விஷயம் முன்னறிவிப்பு செய்யப்படுகிறது என்றால் அதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும், சுப செய்தி பெற வேண்டும். அதோட விட்டுலாமா? அதற்காக உழைக்க வேண்டும். ஏன் 700 வருஷம் போராடினாங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் 2 நாள்ல ஸ்பெயினுக்குள்ள 90 வருஷத்துல உள்ள போயிடுச்சு. ஆனா இஸ்தான்புல் உள்ள வருவதற்கு 700 ஆண்டுகள் ஆச்சு. 1453 தான் இஸ்தான்புல் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. ஆக நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. அடுத்ததாக பணிந்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எதிர்பார்ப்பது, முதல்ல சொன்ன மாதிரி இதை செய்பவர்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் பணிந்து விட வேண்டும், சரண்டர் ஆயிடணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் பணிந்து விடக்கூடாது என்று சொல்கின்றார். இந்த இடத்துல அதுதான் முக்கியம். வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உண்மை இறை நம்பிக்கையாளர்கள் இருந்தால் நீங்கள் பலம் கொண்டு விடாதீர்கள், நீங்கள் பணிந்து விடாதீர்கள். வகன் என்றால் என்ன என்றால் பயம், பய உணர்வு, உலகத்தின் மீது உள்ள ஆசை, மரணத்தின் மீது உள்ள பயம், இது வேண்டாம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் வலா தஹ்சன், கவலைப்படாதீர்கள். உண்மை நம்பிக்கையாளர் வந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். ஆக பயம் வேண்டாம். وَقَيْنْ مِنَ النَّبِيِّينَ كَاتَلُوا مَعَهُ رُبِّيُّونَ كَثِيرًا فَمَا وَهَنُوا لِمَا فِي أَصَابِهِمْ فِي سَبِيلِ اللَّهِ وَمَا ضَعُفُوا وَمَا اسْتَكَانُوا. 3 விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். யாரெல்லாம்னா இதற்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்களும் அவர்களும் கூட இருந்தவர்களும் இதை விட மோசமாக கஷ்டப்பட்டார்களா? அவங்க என்ன பண்ணாங்க? கூட இருந்தவங்கன்னா யாரு? நபிமார்களுக்கு ஏதோ இறைவனிலிருந்து ஸ்பெஷலா ஏதாச்சும் செய்தி வரும், ப்ரொடெக்ஷன் இருக்கும். கூட இருந்தவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லினான். வல்லதீன மஅஹு, அவர்களுடன் கூட இருந்தவர்களுக்கு இதே சோதனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது அவர்கள் மனம் தளர்ந்து விடவில்லை, வகன் வரல. இரண்டாவது பலவீனமாகல, உமஸ்தகானு பணிந்து விடவில்லை, சரண்டர் ஆகவில்லை. இதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கின்ற படிப்பினை. ஆக அன்பானவர்களே, பொறுமை என்றால் சும்மா இருப்பதல்ல. இரண்டாவதாக வரலாற்றிலிருந்து படிப்பினைகள் பெற வேண்டும். மூன்றாவதாக எதிர்காலத்தை குறித்த பாசிட்டிவான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நான்காவதாக இந்த பிரச்சனையில நாம இந்த மாதிரி சூழல்கள்ல பலம் கொண்டு விடக்கூடாது. தனிநபராகவும் சமூகமாகவும் இணைந்து செயல்பட வேண்டும். மிக முக்கியமாக பணிந்து விடக்கூடாது. இறுதியாக என்ன செய்யணும் என்றால் நம் பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். நம் பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். சூழல் மோசமாக இருப்பது, இவ்வளவு சிச்சுவேஷன் சரியில்லை என்று பணிகளை விட்டுவிடக்கூடாது. எல்லா நபிமார்களும் நல்ல சூழல்ல வந்தாங்களா, தப்பான சூழல்ல வந்தாங்களா? தப்பான சூழல்ல தான் வந்தாங்க. எல்லா நபிமாருடைய வருகையும் நல்ல சூழல்ல, நல்ல பாசிட்டிவா எல்லா மக்களும் வரவேற்பு கொடுத்துட்டா இருந்தாங்க. இல்ல, எதிர்ப்பலைகள் இருக்கும்போது தான் நபிமார்கள் வருகையே அமைந்தது. இதான் வரலாறு. ஏதாச்சும் ஒரு நபிமார்கள் சொல்லுங்க கஷ்டமே இல்லாம வந்தாங்க? நோ, இல்லவே இல்லை வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது சூழல் நல்லா இருந்துச்சு? இல்ல. முன்னாடி வந்த நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு படிங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோமா? கம்ஃபர்ட் ஜோன்லயே வாழலாம் நினைக்கிறோம். இல்லை, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இது போன்ற சூழல்களில் தான் நம்மளுடைய பணிகள் இருக்கிறது. நாம் தொடர்ந்து பணி செய்ய வேண்டும். நம் பணிகள் என்பது அழைப்பு சமூகமாக இருக்க வேண்டும், ஆயுதம் சமூகமாக இருக்கக்கூடாது. இங்கே ஆயுத சமூகம் இல்லை, இங்கே அழைப்பு சமூகம். ஏனென்றால் முதலில் சொன்னதுதான், எதிர்பார்க்கிறது என்ன? இவ்வளவு பிரச்சனை என்றால் முஸ்லிம்கள் ஒன்று நிராகரிக்கல போகணும், இல்லைன்னா தீவிரவாதத்தின் பக்கம் போகணும். இந்த ரெண்டு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம்ல முஸ்லிம்களை தள்ளிட்டா ஈஸியா வெற்றி பெறலாம் என்று நினைக்கின்றார்கள். அதுல புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக வெள்ளி மேடைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். இன்னும் நம்ம தமிழ் சூழலில் முஸ்லிம்கள் பத்தி, இஸ்லாத்தை பற்றியான எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இது சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளை அமைத்திருக்கின்றார். அந்த சூழல் நீடிக்கப்படுவதற்காக அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும். தேர்தலை அதுக்கு தான் பயன்படுத்துறது மிக முக்கியமானது. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நாம் வெள்ளி மேடைகளை, நம் உரைகளையும் அதற்காக பயன்படுத்த வேண்டும். அது யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், பேப்பரா இருக்கட்டும், ஜும்மா மேடைகளா இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கு உள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி பேசி காலத்தை கடத்தாதீர்கள். இஸ்லாம்னா என்ன? சாதாரண சின்ன சின்ன விஷயங்களை மக்களுக்கு எடுத்து வையுங்கள். மக்களுடன் உரையாடல்களை செய்ய வேண்டும் தொடர்ந்து. அது இஸ்லாத்தை நேசிப்பவர்களிடம் மட்டுமல்லாமல் இஸ்லாத்தை வெறுப்பவர்களிடம் நாம் உரையாடலை தொடர வேண்டும். பொது சமூகத்துக்கு இஸ்லாம்னா என்ன என்று சொல்ல வேண்டும். இறுதியாக இறைவன் மேல் தவக்குள் வைக்க வேண்டும். இந்த அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு தான் தவக்குள் வைக்கணும்.
எதையுமே செய்யாமல் எல்லாம் பார்த்து பண்ண இருக்கக்கூடாது. இல்லை, எதையுமே செய்யாமல் துவா மட்டும் போதுமானதா இல்லை. ஏனென்றால் இவ்வளவு வரலாறு பேசியிருக்கோம், இவ்வளவு விஷயங்களை நாம கேட்கிறோம், இவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்கிறார்கள். கடந்து வந்த பாதை என்பது சாதாரண பாதை அல்ல என்பது தெரிந்திருக்கிறது. அப்படி இருக்கிற சூழல் இல்லை, எல்லாம் அங்கே உட்காந்து துவா செஞ்சுட்டா எல்லாம் சரியாகுமாண்டா? சரியாகும். ஆக அன்பானவர்களே, சோதனை என்பது இழப்பு மட்டுமல்ல, கிடப்பும் தான். இழப்பு மட்டுமில்ல, அருளும் வளமும் சோதனை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழலை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் இதை மெயின்டைன் பண்ணுவதும் இதுல நம்ம மேல் பொறுப்பாக இருக்கின்றது. இந்த சோதனையை இல்லாமல் நாம் சோனம் சென்று விட முடியாது. இது ஒரு சமூகம், தனிநபர் எல்லாத்துக்கும் இந்த சோதனைகள் இருக்கும். இந்த சோதனைகளை எவ்வாறு வெற்றி கொள்ள வேண்டும், எவ்வாறு இதிலிருந்து நாம் வெளியேறி வர வேண்டும் என்ற இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் அதற்கு உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.